வெல்கம் பேக் டு மை சேனல். ஆனியன் கிரேவி வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தக்காளி வந்து மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்ததுன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப், அதாவது நான் 3 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமுக்கு அப்புறம் க்ரீன் சில்லி, அதாவது மிளகாய், அப்புறம் ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தால் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் கலந்துடும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை ஸ்மெல், அதாவது ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தயிரை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் ஒரே ஒரு பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு நீங்கள் ஒன்று ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அந்த டைமில். இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்களா அந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக கசூரி மேத்தி இருந்தால் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து சப்பாத்தி, ரொட்டி, ரைஸ்க்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you guys, stay tuned.